வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் GSLV F-15. நேவிகேஷன் செயற்கைக்கோளான NVS-02 புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. நீதிபதிகளை நோக்கி காலணியை வீசிய கருக்கா வினோத். சென்னை NIA சிறப்பு நீதிமன்றத்தில் பரபரப்பு. மினி பேருந்துகளுக்கான கட்டணத்தை மாற்றி அமைத்தது தமிழக அரசு. முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாயாகவும் 18 முதல் 20 கிலோமீட்டர் வரை 10 ரூபாயாகவும் கட்டணம் மாற்றியமைப்பு மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. பிப்ரவரி 1 முதல் ஆட்டோ பயண கட்டணம் உயர்கிறது. முதல் 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும் பின்னர் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம். டங்ஸ்டன் விவகாரத்தில் விவசாயிகள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் தான் வெற்றி கிடைத்துள்ளது. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டப்பேரவையில் அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்ததாக EPS குற்றச்சாட்டு. சீமான் கையில் எடுத்திருக்கும் அரசியல் பேராபத்தானது என திருமாவளவன் பேச்சு. பாஜக அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து பெரியாரை விமர்சித்து வருவதாகவும் விமர்சனம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் ஆவேச பேச்சு. தன்னுடைய அரசியல் பேராபத்தானதுதான் என்று திருமாவளவனின் கருத்துக்கு பதிலடி. நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் கர்நாடக அரசு பேருந்து கட்டணத்தை தொடர்ந்து குடிநீர் கட்டணத்தையும் உயர்த்தும் முடிவால் மக்கள் அதிர்ச்சி. யமுனா நதியில் அம்மோனியா நச்சு கலந்து விடுவதாக ஹரியானா அரசு மீது டெல்லி முதல்வர் குற்றச்சாட்டு. கருத்தை திரும்ப பெறாவிட்டால் சட்டப்படி அவதூறு வழக்கு தொடரப்படும் என ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி எச்சரிக்கை. சுத்தமான அரசியல் செய்வேன் என கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய மதுபான ஊழல் செய்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். காலை 11 மணிக்கு முன்பும் இரவு 11 மணிக்கு பின்பும் சிறுவர்கள் சினிமா பார்க்க தடை. தெலங்கானா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தென்கொரியாவில் இருந்து ஹாங்காங் நோக்கி புறப்பட்ட ஏர் புசான் விமானத்தில் திடீர் தீ விபத்து. உடனடியாக பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. ஆனால் சட்டவிரோதமாக அதிபராக இருக்கும் ஜெலன்ஸ்கியுடன் அல்ல எனவும் விளக்கம். இந்தியாவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. ராஜ்கோட்டில் நடந்த ஆட்டத்தில் 26 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. மகளிர் ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தியது இந்தியா. வரும் 31ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதியில் இங்கிலாந்துடன் பல பரீட்சை. நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் தொடர்பான விவகாரம். நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இனி விரிவான செய்திகள். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இதையொட்டி நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி பிப்ரவரி 13ஆம் தேதி நிறைவு பெறும் நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் பகுதி மார்ச் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கும் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பான சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த சட்டம் கடந்த 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் தொந்தரவு கொடுத்தால் முதல் தண்டனையாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மினி பேருந்து கட்டணத்தை மாற்றி அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாயும் 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாயும் 10 முதல் 12 கிலோமீட்டர் வரை 8 ரூபாயும் 18 முதல் 20 கிலோமீட்டர் வரை 10 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண மாற்றமும் மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 1 முதல் ஆட்டோ பயண கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் அறிவித்துள்ளன.
அதன்படி முதல் 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும் பின்னர் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் கூடுதல் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை பயணம் செய்ய பகல் நேர கட்டணத்தில் இருந்து 50% அதிகம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அரசு தரப்பில் இந்த புதிய கட்டணத்தை உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது திராவிடம்தான் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுவதால் தான் ஆதிக்க சக்திகளால் தமிழகத்தில் காடூன்ற முடியவில்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிடம்தான் இடஒதுக்கீடு உரிமை, பெண் விடுதலையை போராடி பெற்றுத்தந்தது எனவும் தெரிவித்தார். டங்ஸ்டன் விவகாரத்தில் விவசாயிகள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் தான் வெற்றி கிடைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் அரிட்டாப்பட்டி விவசாயிகளை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தான் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்ததாக தெரிவித்தார். டங்ஸ்டன் திட்டத்திற்கு டெண்டர் விட்டதும் தமிழக அரசு ஏன் எதிர்க்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். பாஜக மற்றும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெரியாரை விமர்சித்து வருவதாக சீமானை விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற பழனி பாபாவின் 28வது ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். பாஜக சனாதனத்தை விமர்சிக்காமல் திராவிட அரசியலை, பெரியார் அரசியலை விமர்சிப்பது ஆபத்தானது என்றார். தன்னுடைய அரசியல் பேராபத்தானதுதான் என்று திருமாவளவனின் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய சீமான், தன்னுடைய அரசியல் திராவிடம் பேசுபவர்களுக்கு ஆபத்தானது என்பதை பிரபாகரன் மற்றும் பழனி பாபா மீது உறுதியிட்டு சொல்வதாக கூறினார். IS தீவிரவாத இயக்கத்திற்கு கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து மூளைச்சலவை செய்து வந்த முக்கிய நபரை சென்னையில் NIA அதிகாரிகள் கைது செய்தனர். புரசேவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்த அல்பாசித் அமீனை அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் IS அமைப்புடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது. அல்பாசித் அமீனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் பென்டிரைவ், டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வேங்கை வயல் வழக்கின் முழுமையான அறிக்கையை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். வேங்கை வயல் சம்பவத்திற்கு சாதிய மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ காரணம் கிடையாது என்றும் தனிப்பட்ட பிரச்சனையால் இது நடந்துள்ளது எனவும் கூறினார். 389 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு 196 செல்போன்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும் 31 பேரின் DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் கூறினார். குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ள 3 பேரின் குரல் பதிவுகள் ஆய்வில் உண்மையானவை என உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் விவகாரத்தில் அல்லாவும் காப்பாற்றப்படுவார், முருகனும் காப்பாற்றப்படுவார் என அமைச்சர் சேகர் பாபு தகவல் தெரிவித்துள்ளார். இதில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த பார்க்கின்ற சக்திகள் எங்கெல்லாம் முளைத்திருக்கின்றதோ அவையெல்லாம் அகற்றும் பணியில் மாண்பு தமிழக முதல்வர் உறுதியாக இருப்பார்கள். இனம், ஜாதி, மதங்கள் எல்லாருக்கும் அப்பாற்பட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசாக இந்த அரசு செயல்படும். ஆகவே முருகரும் காப்பாற்றப்படுவார், அதே போல் அல்லாவும் காப்பாற்றப்படுவார், ஜீசஸ் இயேசுவும் காப்பாற்றப்படுவார். சென்னையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவை அம்மா உணவகங்களில் தயாரிக்காமல் தனியாருக்கு ஒப்பந்தம் கோருவது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே 2023இல் தனியாருக்கு ஒப்பந்தம் விட மாநகராட்சி முயன்றதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, 21 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் காலை உணவை தயாரிக்காமல் தனியாருக்கு ஒப்பந்தம் விட முயற்சிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் அம்மா உணவகங்களிலேயே உணவு தயாரிக்க வேண்டும் எனவும் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்க முயற்சிப்பதை சென்னை மாநகராட்சி கைவிட வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார். பிரதமர் மோடி பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகையில் தன்னை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் இருந்து ஆண்ட்ரூஸ் வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இருவரும் தொலைபேசி மூலமாக நீண்ட நேரம் உரையாடியதாகவும் இந்தியா, அமெரிக்கா இடையே நல்ல உறவு இருப்பதாகவும் டிரம்ப் கூறினார். 2024 நவம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றதும் அவருடன் பேசிய முதல் 3 உலக தலைவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் பேருந்து கட்டணத்தை தொடர்ந்து குடிநீர் கட்டணத்தையும் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கர்நாடகாவில் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி அறிவித்த 5 உத்தரவாதங்களை நிறைவேற்றியதால் அம்மாநில அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அம்மாநிலத்தில் பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டது. இதற்கே பொதுமக்களிடையே அதிருப்தி நிலவும் சூழலில் தற்போது குடிநீர் கட்டணத்தை உயர்த்தவும், குடிசை பகுதிகளுக்கு வழங்கி வந்த இலவச குடிநீருக்கு கட்டணம் விதிக்கவும் கர்நாடக அரசு முடிவெடுத்துள்ளது. டெல்லிக்கு வரும் யமுனை நதியில் அமோனியா நச்சுவை ஹரியானா அரசு கலந்து விடுவதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியதற்கு ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை திரும்பப் பெறாவிட்டால் கெஜ்ரிவால் மீது சட்டப்படி அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஆனால் இந்த மிரட்டலுக்கு பயப்படப் போவதில்லை என்றும், டெல்லி மக்களை சாக விடமாட்டேன் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆதாரங்களுடன் விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதே நேரத்தில் கெஜ்ரிவாலை பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 15 நாட்களுக்கு அயோத்திக்கு வர வேண்டாம் என பக்தர்களுக்கு ராமஜென்ம பூமி அறக்கட்டளை வேண்டுகோள் விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவிற்கு வரும் பக்தர்கள் தொடர்ந்து அயோத்திக்கும் பாலராமனை தரிசிக்க வருவதால் அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதி வருகிறது. ஏற்கனவே கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு பக்தர்கள் தங்களது அயோத்தி பயணத்தை ஒத்திவைக்குமாறு ராமஜென்ம பூமி அறக்கட்டளை கேட்டுக் கொண்டுள்ளது. 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சினிமா பார்ப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதித்து தெலங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறுவர்களின் உடல்நலம் தொடர்பாக மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி விஜயேசன் ரெட்டி இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். 16 வயதிற்குட்பட்ட சிறுவர், சிறுமியர் காலை 11 மணிக்கு முன்பும் இரவு 11 மணிக்கு பின்பும் திரையிடப்படும் சினிமா காட்சிகளை பார்க்க அனுமதிக்க கூடாது என அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார். நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் தொடர்பாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தொடரப்பட்ட வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி வண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை பிப்ரவரி 5ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். புலியின் சிறுநீரை மருத்துவ குணம் நிறைந்ததாக கூறி சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள மிருகசாலை ஒன்று 600க்கு விற்பனை செய்து வருவது இணையத்தில் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சைபீரியன் புலியின் சிறுநீரை வெள்ளை ஒயினுடன் கலந்து இஞ்சி துண்டு கொண்டு உடலில் தடவினால் முடக்குவாதம் குணமாகும் என்றும், மூட்டு வலி, தசை வலிக்கும் இது சிறந்த மருந்து எனவும் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. உடனடி பலன்களை பெற புலியின் சிறுநீரை குடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பது பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. தென்கொரியாவில் இருந்து ஹாங்காங்கை நோக்கி புறப்பட்ட ஏர் புசான் விமானத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. புசான் நகரில் உள்ள கின்கே சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது விமானத்தின் வால் பகுதியில் திடீரென தீப்பிடித்துள்ளது. உடனடியாக விமானத்தில் இருந்து 170 பயணிகள் மற்றும் ஊழியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்துள்ளார். ஆனால் சட்டவிரோதமாக அதிபராக இருக்கும் ஜெலன்ஸ்கியுடன் அல்ல என கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உதவி செய்வதை நிறுத்தினால் 2 மாதம் அல்லது அதற்குள் உக்ரைனிடம் ஆயுதங்கள் தீர்ந்து போர் முடிவுக்கு வந்துவிடும் எனவும் புதின் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் சமூக வலைதளங்களை வரைமுறைப்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமாபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட செய்தியாளர்களை போலீசார் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரவுவதை தடுப்பதற்காக புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொய்யான தகவல்களை பரப்பினால் 3 வருடம் சிறை தண்டனை மற்றும் 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என செய்தியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஹெர்மினியா புயல் காரணமாக மேற்கு பிரான்சின் பல பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரிட்டானி பகுதியில் மழை தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பிரான்சின் ப்ரூஸ் கிராமம் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. இந்தியாவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய வீரர்கள் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். இதன் மூலம் 26 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. நடிகர் விஷாலுடன் திருமணம் என்ற வதந்திகளுக்கு நடிகை அபிநயா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். நாடோடிகள் மூலம் பிரபலமான அபிநயா விஷாலுடன் பூஜை, மார்க் ஆண்டனி படங்களில் நடித்தார்.
இந்த சூழலில் அபிநயாவை விஷால் மணமுடிக்க உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் அபிநயா அதனை மறுத்துள்ளார். மேலும் 15 வருடங்களாக தன்னுடன் படித்த நண்பரை காதலித்து வருவதாகவும் விரைவில் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அபிநயா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் GSLV F-15. நேவிகேஷன் செயற்கைக்கோளான NVS-02 புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. நீதிபதிகளை நோக்கி காலணியை வீசிய கருக்கா வினோத். சென்னை NIA சிறப்பு நீதிமன்றத்தில் பரபரப்பு. மினி பேருந்துகளுக்கான கட்டணத்தை மாற்றி அமைத்தது தமிழக அரசு. முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாயாகவும் 18 முதல் 20 கிலோமீட்டர் வரை 10 ரூபாயாகவும் கட்டணம் மாற்றியமைப்பு மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. பிப்ரவரி 1 முதல் ஆட்டோ பயண கட்டணம் உயர்கிறது. முதல் 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும் பின்னர் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம். டங்ஸ்டன் விவகாரத்தில் விவசாயிகள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் தான் வெற்றி கிடைத்துள்ளது. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டப்பேரவையில் அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்ததாக EPS குற்றச்சாட்டு. சீமான் கையில் எடுத்திருக்கும் அரசியல் பேராபத்தானது என திருமாவளவன் பேச்சு. பாஜக அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து பெரியாரை விமர்சித்து வருவதாகவும் விமர்சனம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் ஆவேச பேச்சு. தன்னுடைய அரசியல் பேராபத்தானதுதான் என்று திருமாவளவனின் கருத்துக்கு பதிலடி. நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் கர்நாடக அரசு பேருந்து கட்டணத்தை தொடர்ந்து குடிநீர் கட்டணத்தையும் உயர்த்தும் முடிவால் மக்கள் அதிர்ச்சி. யமுனா நதியில் அம்மோனியா நச்சு கலந்து விடுவதாக ஹரியானா அரசு மீது டெல்லி முதல்வர் குற்றச்சாட்டு. கருத்தை திரும்ப பெறாவிட்டால் சட்டப்படி அவதூறு வழக்கு தொடரப்படும் என ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி எச்சரிக்கை. சுத்தமான அரசியல் செய்வேன் என கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய மதுபான ஊழல் செய்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். காலை 11 மணிக்கு முன்பும் இரவு 11 மணிக்கு பின்பும் சிறுவர்கள் சினிமா பார்க்க தடை. தெலங்கானா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தென்கொரியாவில் இருந்து ஹாங்காங் நோக்கி புறப்பட்ட ஏர் புசான் விமானத்தில் திடீர் தீ விபத்து. உடனடியாக பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. ஆனால் சட்டவிரோதமாக அதிபராக இருக்கும் ஜெலன்ஸ்கியுடன் அல்ல எனவும் விளக்கம். இந்தியாவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. ராஜ்கோட்டில் நடந்த ஆட்டத்தில் 26 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. மகளிர் ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தியது இந்தியா. வரும் 31ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதியில் இங்கிலாந்துடன் பல பரீட்சை. நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் தொடர்பான விவகாரம். நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.